சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பார்க்கிற ஒவ்வொரு காணொளிகளையும் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மேலும் மேலும் அது எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சியை தொடருமா, தொடராமா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்குமா, பிடிக்காது? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் உருவாக்க போகும் தாக்கம் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உருவாக்கவிருக்கும் மாற்றங்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் வெகு எழுச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக இளைஞர்கள் திரண்டு வந்து வாக்களித்தது மிக பெருமையாக இருந்தது. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை மிகச் சரியாக ஆற்றினார்கள். அப்படி ஆற்றியதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு சதவிகித வாக்குகள் வந்தது என்பதை நாம் முதலில் பார்த்து விடலாம். சென்னையை பொறுத்தவரை 83.15%, கோவை 84.40%, மதுரை 80.20%, திருச்சி 85.04%, அரியலூர் 85.33%, செங்கல்பட்டு 84.26%, கடலூர் 84.57%, தருமபுரி 89.87%, திண்டுக்கல் 88.29%, ஈரோடு 89.77%, கள்ளக்குறிச்சி 86.89%, காஞ்சிபுரம் 86.81%, கன்னியாகுமரி 75.46%, கரூர் 91.92%, கிருஷ்ணகிரி 84.65%, மயிலாடுதுறை 81.01%, நாகப்பட்டினம் 85.35%, நாமக்கல் 89.46%, பெரம்பலூர் 85.17%, புதுக்கோட்டை 83.37%, ராமநாதபுரம் 76.18%, ராணிப்பேட்டை 88.58%, சேலம் 90.19%, சிவகங்கை 76.07%, தென்காசி 81.48%, தஞ்சை 80.07%, நீலகிரி 78.43%, தேனி 80.85%, திருவள்ளூர் 82.89%, திருவாரூர் 82.86%, தூத்துக்குடி 79.75%, நெல்லை 77.44%, திருப்பத்தூர் 87.67%, திருப்பூர் 88.22%, திருவண்ணாமலை 86.66%, வேலூர் 87.74%, விழுப்புரம் 87.67%, விருதுநகர் 84.5%. மொத்தமா பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 85.39% வாக்குகள் பதிவாக இருக்கு. இது எப்போதும் இல்லாத ஒரு வாக்கு பதிவுன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இளைஞர்கள் இந்த தடவை திரண்டு வந்து வாக்களித்ததனால் இந்த சதவிகிதம் உயர்ந்தது என்று ஒரு சாரார் கருத்தை சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் அந்த எஸ்ஐஆர் பண்ணதுல 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதுனால எல்லாரும் திரண்டு வந்ததுனால இந்த சதவிகிதம் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும், எப்படி சொன்னாலும், என்ன குறிப்புகளை சொன்னாலும் இதுதான் உண்மையான வாக்கு சதவிகிதம். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 85.39 வாக்கு சதவீதங்கள் பதிவாகிருக்கு. இந்த பதிவானதுல யார் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள், யார் ஆட்சியை பிடிப்பார்கள், அதிமுக மீண்டு எழுமா, தமிழக வெற்றி கழகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான மாற்றத்தை இந்த தேர்தலில் கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இதுக்காக சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு சார்பாக 18 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து மாநிலம் முழுவதும் ஆராய்ச்சி செய்து இந்த ஒரு நாள்ல அங்கிருந்தபடியே குறிப்புகளை எடுத்து தொகுத்து உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். இத மாவட்ட வாரியாக நம்ம பார்த்து மீண்டும் இங்கே
ஆட்சியை கைப்பற்றுவார்கள், யார் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஏறக்குறைய 100%-97% உண்மையை நாம சொல்லலாம். துல்லியமாக 100 விழுக்காடு சரியா இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாமே ஒழிய, ஆனால் 95% இந்த குறிப்புகளுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் உண்மை. நாம் விரிவாக பார்க்கலாம். ஃபைல கொடுப்பா. தேர்தல் முடிந்த கையோடு ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அரசியல் வல்லுநர்களை அடையாளம் கண்டு அவர்களை தேடி பிடித்து அவர்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்த வாக்குப்பதிவுகள், அதனுடைய நிலை, யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, தோல்வி தழுவப்போவர்கள் யார், புதிதாக உருவாகி இருக்கும் கட்சிகளின் நிலைப்பாடு என்னவென்பதை எல்லாம் துல்லியமாக ஆராய்ந்து அவர்கள் கொடுத்த அறிக்கைகளை ஒரு வரி கூட, ஒரு வார்த்தை கூட மிகைப்படுத்தாமல் உங்களுடைய பகிர நான் ஆசைப்படுகிறேன். 85% வாக்குப்பதிவு. யார் ஆட்சி அமைப்பார்கள், ஒவ்வொரு கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை ஒரு ஒப்பீட்டளவில், மதிப்பீட்டளவில் இப்போது நாம் பார்க்கலாம். இதுல இந்த தேர்தலில் 4 முனை போட்டியா தான் இது உருவெடுத்துச்சு. அதுல முக்கியமான போட்டியாளர்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக கூட்டணி, நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம், சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி. 4 முனை போட்டி. 4 முனை போட்டியலாக நிலவிய இந்த தேர்தலில் 85.39% வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. இந்த அதிக வாக்குப்பதிவு நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஒரு மாற்றத்திற்கான மனநிலை அல்லது கடும் போட்டி, இந்த 2 தான் நமக்கு உணர்த்துது. கிராமப்புற மற்றும் நகர்ப்புறம் இரண்டிலும் அதிக டர்ன் அவுட் பெரிய கட்சிகளுக்கு இது ஒரு ஆதாயமா அமையும். புதிய கட்சிகளுக்கு, தாவைக்கா போன்ற புதிய கட்சிகளுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், ஆனால் சீட் கன்வர்ஷன் சவாலாக இருக்கும். இப்போ நம்ம அரசியல் கணிப்புக்கு வருவோம். ட்ரெண்ட் பேஸ்ட் அனலைசிஸ். திமுக கூட்டணி தற்போது அது ஆட்சியில் இருப்பதால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஆனால் வெல்ஃபேர் மற்றும் அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் காரணமாக மிக வலுவான ஒரு போட்டியாளரா திமுக கருதலாம். சரி, அப்படி இருந்தா அது என்ன வாய்ப்பு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, மீண்டும் ஆட்சி அமைக்கும் சாத்தியம் உள்ளது. எப்படி இருக்குன்னா, ஸ்லைட் ஸ்லெட்ஜ், அதாவது பார்டர்னு சொல்லலாம். அந்த பார்டர் அளவில் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளது, சாத்தியம் அப்படிங்கிறதா துல்லியமா கணக்கிடப்பட்டிருக்கு. அடுத்து இருப்பது அதிமுக கூட்டணி. வலுவான கேடர் பேஸ். ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுகவில் நல்ல அடையாளமுள்ள வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பதாக தகவல் சொல்லுகிறது. ஆன்டி டிஎம்கே வாக்குகளும் கேடர் பேஸ் வாக்குகளும் ஒன்றாக சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறத வாக்குப்பதிவு நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான வாய்ப்பை அதிமுகவுக்கு உருவாக்கும் என்றால், முக்கியமான ஒரு முக்கிய மாற்றத்துக்கு உண்டான ஆற்றல் அந்த கட்சிக்கு கிடைக்கும். திமுகவுக்கு க்ளோஸ் ஃபைட்டா வந்து நிற்கும் அப்படிங்கிறதா அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை. மூன்றாவதாக கருதப்படுவது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம். ஒரு புதிய வேவ், ஒரு புதிய அலை மற்றும் இளைஞர்களினுடைய திரண்ட சப்போர்ட். ஆனா அது ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு, ஓட் ஷேர் வந்து ஹையாக இருந்தாலும், அதிகமாக இருந்தாலும் தொகுதியின் எண்ணிக்கை வந்து குறையலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாய்ப்பா இருக்கு. இப்படி இருக்கிறதுனால தாவைக்காவுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கிங் மேக்கர் அண்ட் ஓட் ஸ்பிளிட்டர் அப்படிங்கிற பெயர் தாவைக்காவுக்கு கிடைக்கும். 4வது இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஓட் பேங்க், அது வந்து சீட்டா கன்வர்ஷன் ஆகுமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் துல்லியமான கணிப்பா இருக்கு. அப்ப இதற்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட் ஷேர் இருக்கும், ஆனா சீட்ஸ் மிக குறைவாகத்தான் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் துல்லியமான கணிப்பா இருக்கு. அப்ப ஃபைனல் கிரவுண்ட் ரியாலிட்டி, பிராக்டிக்கல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி போட்டி திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் நேரடி போட்டியா இருக்குது. கேம் சேஞ்சஸா யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் ஓட்டை ஸ்பிளிட் பண்றதுனால 2 பேருமே கேம் சேஞ்சரா தான் இந்த தேர்தலில் கருதப்படுகிறாங்க. அப்போ இவ்வளவு பார்க்கும்போது ஒரு மிக நெருக்கமான கணிப்பா நம்ம சொல்றதுன்னா, திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது அப்படிங்கிறதா கணிப்பா இருக்கு. அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் கம்பேக் சான்ஸ், அதாவது தொய்ந்து கிடந்த அதிமுக மீண்டும்
எழுந்து வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது முடிவு எப்படி இருக்குன்னா, இந்த தேர்தல் வாக்குப்பதிவை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு சரிசமமான நிலையில் இருப்பதாக தான் சொல்லுது. அந்த சரிசமமாக இருந்தாலும் கூட திமுகவினுடைய மெகா கூட்டணி அப்படிங்கிற அந்த தன்மை வந்து கொஞ்சம் முன்னிலையில இருக்கிறதா தான் இருக்கே ஒழிய ஒரு ஸ்வீப் அப்படிங்கிற லெவலுக்கு கணிப்புகள் இல்லை. இதை வைத்து பார்க்கும்போது திமுக ஆட்சியை தக்க வைக்கும். ஆனால் அவ்வளவு எளிதா தக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்ல முடியல. அதிமுக கடும் போட்டியை எல்லா தொகுதிகளிலும் கொடுத்திருக்கிறது. முக்கியமான ஒவ்வொரு மாவட்டங்களையும் எந்தெந்த மாதிரி ஓட் ஷேர் ஆகும் அல்லது தொகுதிகள் ஷேர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வட தமிழ்நாடு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். இதுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 45 55 இடங்கள் உறுதியா வெல்லும். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை நான் சொன்ன மாவட்டங்கள்ல 20 தொகுதிகள் வெல்லுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை 3 தொகுதிகள் வரை வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு வட தமிழ்நாட்டில் தொகுதிகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறதான் கணிப்பா இருக்கு. அப்போ இந்த வெற்றி திமுக கூட்டணி 45 55 எப்படி பெறும் சொன்னா, ஒரு எட்ஜ் லெவல்ல திமுக பாத்தீங்கன்னா அர்பன் பிளஸ் மைனாரிட்டி அண்ட் வெல்ஃபேர் ஓட்டு, அதாவது கிராமப்புற ஓட்டுகள், சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுக செய்த சாதனைகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, நான் குறிப்பிட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் 45 55 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு தமிழ்நாடு, அதாவது கொங்கு பெல்ட், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், திமுக கூட்டணியை பொறுத்தவரை 20 28 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி 30 40 தொகுதிகளை வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 2 5 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேற்கு தமிழ்நாட்டில் நான் குறிப்பிட்ட கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல்ல நாம் தமிழர் கட்சி 1 தொகுதி வெல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கொங்கு பெல்ட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங் ஹோல்டு ரீஜன், அதாவது மீண்டும் கொங்கு பெல்ட்டை அதிமுக ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் உருவாகியிருக்கு. அதுக்கு அடுத்தது தென் தமிழ்நாடு, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர். திமுக கூட்டணியை பொறுத்தவரை 30 40 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி 25 35 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 3 5 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தென் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி 1 தொகுதி வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணியும் ரொம்ப க்ளோஸ் ஃபைட், நீயா நானா அப்படிதான் தென் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு அடுத்தது கிழக்கு டெல்டா பகுதி, தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர். திமுக கூட்டணி 35 45 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி 15 25 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 2 4 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 1 தொகுதிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப டெல்டா பகுதியை பொறுத்தவரை திமுக ஸ்ட்ராங் ஹோல்டாக வலுவான தொகுதிகளை அங்கே திமுக பெறுகிறது. அடுத்தது மத்திய தமிழ்நாடு, கரூர், பெரம்பலூர், அரியலூர், திண்டுக்கல். திமுக கூட்டணியை பொறுத்தவரை 10 15 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அங்கு அவங்களும் 10 15 தொகுதியை வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 1 3 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மத்திய தமிழ்நாட்டில் பெருசா ஒன்றும் இல்லை, 0 அளவில் தான் இருக்கிறது. அப்ப திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம அளவுல தான் இருக்கு. நீயா நானா போட்டி தான் மத்திய தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அப்போ இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, கிழக்கு டெல்டா பகுதி,
மத்திய தமிழ்நாடு இப்படி பார்க்கும்போது ஓவரால் கம்பைன்ட் எஸ்டிமேட் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 115 125 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது கூட்டணியா சொல்றேன், தனிப்பட்ட முறையில் கூட்டணியாவே. அதிமுக கூட்டணி 80 90 தொகுதிகள் வரை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை எல்லா பகுதிகளையும் சேர்த்து 8 15 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 3 தொகுதிகள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டேக் அவேஸ் எடுத்துட்டு போறது என்னன்னா, சென்னை பிளஸ் டெல்டா திமுகவினுடைய பேக் போனா அமைஞ்சிருக்கு, முதுகெலும்பா இருக்கு. கொங்கு பெல்ட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக சர்வைவல் கீ, அவங்க சர்வைவ் ஆவதற்கான சாவியா கொங்கு பெல்ட் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதிமுகவா திமுகவா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கான ஸ்விங் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தென் தமிழகமும் மத்திய தமிழகமும் உருவாகிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கிராமப்புறங்கள்லையும் யூத் ஓட் ஸ்பிளிட், நிறைய கிராமப்புற இளைஞர்களும் இளைஞர்களுடைய வாக்குகளும் பெருவாரியா அதிமுகவிலிருந்தும் ஸ்பிளிட் ஆயிருக்கு, திமுகவிலிருந்தும் ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் புள்ளி விவரம் சொல்லுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கன்சிஸ்டன்ட் ஓட் கட்டர், அவங்களுக்கு இருக்கிற அந்த வாக்கு சதவிகிதம் கூடுதலாகவும் ஆகல குறைவாகவும் ஆகல அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கன்சிஸ்டன்ட் ஓட் கட்டர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை கூறலாம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசியல் டோட்டலா ஒரு மேப் பார்க்கும்போது இந்த தேர்தல் ரீஜன் வெர்சஸ் ரீஜன் பேட்டில், ஓட் ஸ்பிளிட் எலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஸ்விங்காவும் ஒரு கட்சி இல்லை, படுதோல்வியாகவும் ஒரு கட்சி இல்லை, ஓட்டு ஸ்பிளிட் ஆகிற எலெக்ஷன் அப்படிதான் இந்த எலெக்ஷனை நம்ம பார்க்க முடியுது. இப்படி தமிழ்நாட்டை பகுதிகளா பிரிச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய திமுகவும் அதிமுகவும் சம பலத்துல தான் இருக்குது. மத்திய தமிழ்நாடும் தென் தமிழ்நாடும் தான் டிசைட் பண்ற ஃபேக்டரா மாறி இருக்கு. அப்படி டிசைட் பண்ற தொகுதிகள் எது அப்படின்னா ஒரு 20 தொகுதிக்கு தான் டிசைட் பண்ற தொகுதிகளா, அதாவது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு டிசைட் பண்ற தொகுதிகளா அமைஞ்சிருக்கு. அந்த டாப் 20 கீ கான்ஸ்டிடியூன்சிஸ், அதாவது 20 தொகுதிகள் வின்னர் ப்ரெடிக்ஷன் அப்படி வச்சுக்கலாம். கிரவுண்ட் ட்ரெண்டு, ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் பிளஸ் ஓட் ஸ்பிளிட் அடிப்படையில் இந்த தொகுதிகளை நம்ம அடையாளம் காண்றோம். அதாவது கிரவுண்ட் ட்ரெண்டு, ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் அண்ட் ஓட் ஸ்பிளிட் அடிப்படையில் அந்த 20 தொகுதிகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தொகுதிகளா இப்ப மாறி இருக்கு. இதுல திமுக முன்னிலை பெறுகிற தொகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் திமுக முன்னிலையா இருக்கு, துறைமுகம், கொளத்தூர், அண்ணாநகர், திருச்சி கிழக்கு, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கடலூர். இது ஒரு ஸ்ட்ராங் அர்பன் பிளஸ் டெல்டா டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிமுக முன்னிலை தொகுதிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி, கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, சேலம் மேற்கு, நாமக்கல், ஈரோடு கிழக்கு. இதுல கான்சென்ட்ரேட்டா அதிமுக கொங்கு பெல்ட்ல வின் பண்றதுக்கான ப்ரெடிக்ஷன் அதிகமா இருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை எங்க இம்பாக்ட் அதிகமா கிரியேட் பண்ணுது அப்படின்னா க்ளோஸ் ஃபைட், அதாவது 2 கட்சிகளுக்கும் மிக கடினமான ஃபைட் கொடுக்கிற இடத்துல க்ளோஸ் ஃபைட் கொடுக்கிற இடங்கள் எதுனா சென்னை மையம் டிவிகே தாவேகாவுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கு. மதுரை மத்திய தொகுதியில் 3-வே ஃபைட், 3 கட்சியுமே சமநிலையில இருக்கு மதுரை மத்திய பகுதி. வேலூரை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் ஸ்வீப்ல வின் பண்ணும் அப்படிங்கறது துல்லியமான கணிப்பா இருக்கு. அதே மாதிரி விழுப்புரம் ஓட் ஸ்பிளிட் ஹெவி, விழுப்புரத்துல தாவேகா 2 கட்சிகளிடம் இருந்து ஓட்டுகளை நிறைய ஸ்பிளிட் பண்ணுது. தாம்பரம் அர்பன் ஸ்விங், தாம்பரத்தை சுற்றியுள்ள கிராமப்புறங்களுடைய வாக்குகளை நிறைய தாவேகா ஸ்பிளிட் பண்ணுது. அதே மாதிரி அம்பத்தூர் தாவேகா வெற்றி பெறுகிற அந்த எல்லையில இருக்கிறதா நம்ம சொல்லுது. இப்ப நான் சொன்ன தொகுதிகள் தான் இந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்கிற தொகுதிகளாக இருக்கு. அதாவது ஓட் ஷேர் ப்ரிடிக்ஷன் ஸ்டேட் வைடா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்குமான ஓட் ஷேர் எப்படி இருக்குன்னு பார்த்தா
திமுக கூட்டணி 38 விழுக்காட்டிலிருந்து 42 விழுக்காடுங்கிறது துல்லியமா சொல்ல முடியுது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை 34 விழுக்காட்டிலிருந்து 38 விழுக்காடு அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 10 விழுக்காடுல 15 விழுக்காடு ஸ்டேட் வைடா வாக்கு இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமா நம்மளால சொல்ல முடியுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 4 விழுக்காடிலிருந்து 6 விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடு. இதுல முக்கியமான அரசியல் விளக்கம் என்னன்னா, ஓட் சீட் கன்வர்ஷன் ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது திமுக ஓட் சீட் கன்வர்ஷன் எஃபிஷியன்ட்னு சொல்லலாம். அதிமுக கான்சென்ட்ரேட்டட் ஓட் சீட்ஸ் அதிகமாகலாம். தாவேகாவை பொறுத்தவரை ஓட் அதிகம் இருந்தாலும் சீட்டு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓட் அதிகமா இருக்கும், தொகுதி எண்ணிக்கை அதிகமா வருமானு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல முடியுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஓட் ஸ்டேபிள், சீட்ஸ் ரொம்ப மினிமமா இருக்கும். அந்த அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு அது அப்படியே இருக்கும். தொகுதிகள் அப்படிங்கும்போது 0 அப்படின்னு தான் வருது. ஃபைனல் தேர்தல் கணிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வின்னிங் ஃபார்முலா அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது 40 விழுக்காடு வாக்குகள் வாங்குறவங்க கிளியர் மெஜாரிட்டி, 36 38 விழுக்காடு வாங்குறவங்க ஹக் சான்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு இப்ப வாக்குப்பதிவு எண்ணிக்கையின் போது அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டி லைனுக்கு மிக அருகில் இருப்பதாக தான் தோணுகிறது. அதிமுக சேசிங் பொசிஷன்ல இருக்கு. திமுக பார்டர் லெவல்ல வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற நிலையில் இருக்கு. மிக அருகில் அதிமுக ஒரு சேசிங் பொசிஷன் அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை கிங் மேக்கர், இந்த தேர்தலுடைய கிங் மேக்கர்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 கட்சிகளுக்குமான ஸ்பாயிலர் அப்படிங்கிற பேரை தமிழக வெற்றி கழகம் எடுக்குது. இது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஃபைனல் ஷார்ப் கன்க்ளூஷன் நம்ம வரணும்னா, இந்த தேர்தலில் டாப் 20 தொகுதிக்கு தான் ரிசல்ட்டை டிசைட் பண்ணும். 5லிருந்து 10 சீட் ஸ்விங்கு, ஆட்சியை மாற்றும். அப்போ வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10லிருந்து 15 தான் அந்த ஸ்விங்ல இருக்கு. இப்போ வட மாவட்டங்கள்ல பாருங்க, கொஞ்சம் ஆழமா இதுல டீப்பா போனோம்னா, வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர் பெல்ட் பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரை -1% to -3% ஸ்விங்கு. அதிமுகவை பொறுத்தவரை +1% to +2%. தாவேகாவை பொறுத்தவரை +8% to 12% நியூ ஓட்டு, புது வாக்காளர்கள். இதனுடைய அனலைசேஷன் என்னன்னா, கிராமப்புற பகுதிகளில் தாவேகாவினுடைய ஓட்டு நிறைய ஸ்பிளிட் ஆகும். இது டிஎம்கேக்கு லாஸ் அப்படிங்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. ஆனால் திமுகவினுடைய பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஸ்டில் வேலூர் வட மாவட்டங்களை பொறுத்தவரை திமுக ஸ்டில் நவ் கொஞ்சம் லீடிங்ல தான் இருக்கு. அதே மாதிரி மேற்கு பகுதியை பார்த்தீங்கன்னா +1% to 3% டிஎம்கே, ஏடிஎம்கே -2% to -4%. தாவேகாவை பொறுத்தவரை +5% to +8%. குங்கு பெல்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஏஐஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தாலும் கொஞ்சம் அந்த மைனஸ் ஆரம்பமா இருக்கு. டிஎம்கே ஒரு அமைதியான முறையில கொங்கு பகுதியில கெயின் பண்ணுது அப்படிங்கறதான் புள்ளி விவரம் சொல்லுது. அதே மாதிரி தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு டிஎம்கே -2% to -4%, ஏஐஏடிஎம்கே +2% to +3%, தாவேகாவை பொறுத்தவரை +6% to +10%. அப்ப தென் மாவட்டங்களுடைய அனலைசேஷன் பார்க்கும்போது 3-way ஃபைட் தான், அதாவது 3 கட்சிகளுக்குமே ஃபைட்டா தான் அதை பார்க்கப்படுது. அப்படி அது நிலவுவதனால ஒரு அன்பிரடிக்டபிள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியுது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அனலைசேஷன்ல பார்க்கும்போது சிதறி கிடக்கிற ஏடிஎம்கே கம்பேக் அகைன், மறுபடியும் மீண்டு எழுந்து வருவதற்கான வாய்ப்புகளை தென் மாவட்டங்கள் அதிமுகவுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஒருவேளை பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு போனதெல்லாம் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டிஎம்கே
ஸ்டேபிளா +1% இருக்கு. ஏஐஏடிஎம்கே நோ மேஜர் அகைன். டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுக படுவீழ்ச்சியில தான் இருக்கு. டிவிகே தாவேக்காவை பொறுத்தவரை லிமிட்டடா 3-5 விழுக்காடு இருக்கு. டெல்டா அனலைசேஷனை பார்க்கும்போது டிஎம்கே ஆல்மோஸ்ட் டெல்டா மாவட்டம் இன்டாக்ட் பண்ணுது. மேஜரா வெற்றி பெறுவது டெல்டா மாவட்டங்களா இருக்கு. அதே மாதிரி மத்திய மாவட்டங்கள்னு பார்க்கும்போது டிஎம்கே -1%, ஏடிஎம்கே +1%, டிவிகேவை பொறுத்தவரை +6%. இது அனலைசேஷன் பார்க்கும்போது பியூர் ஸ்விங் ஜோன் ரிசல்ட் டிசைடிங் ரீஜன். அதாவது இது வந்து ஸ்விங்கா இருக்கும், இவங்களா அவங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத ஜோன் தான் மத்திய மாவட்டங்களா இருக்கு. இப்போ ஓவரால் ஸ்விங் சம்மரி, இந்த ஸ்விங் சம்மரியை பார்க்கும்போது டிஎம்கே ஸ்லைட் நெகட்டிவ் ஸ்விங் பட் ஸ்டேபிள், கொஞ்சம் ஸ்விங்ல தான் இருக்கு பட் ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறது புள்ளி விவரம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் மாடரேட் ரெக்கவரி, ஒரு அதாவது 10 வருட தோல்வி பழனிசாமிங்கிற அந்த பேர் மறைஞ்சு கொஞ்சம் மேலே எழுந்து வருவதற்கான வாய்ப்பு ஏடிஎம்கேக்கு இருக்கு. டிவிகே பொறுத்தவரை கேம் சேஞ்சிங், ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது இந்த புதிய வாக்காளர்கள்னால டிவிகேவுக்கு அந்த பேர் கிடைக்குது. இப்போ திமுக எது எது வின் பண்ணும் அப்படி, அதாவது உறுதியான வெற்றி எது எதுன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர், சேப்பாக், தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம், இதை வந்து உறுதியான வெற்றி. அதே மாதிரி ஏடிஎம்கேனுடைய உறுதியான வெற்றி எதுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி, சேலம் வெஸ்ட், திருப்பூர் நார்த், கோயம்புத்தூர் சவுத், நாமக்கல். தமிழக வெற்றி கழகம் இம்பாக்ட் பண்ற, அதாவது வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அம்பத்தூர், தாம்பரம், மதுரை சென்ட்ரல், வெள்ளூர், விழுப்புரம். இதுல தாவேக்கா வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த தொகுதிகளில் நிலவுது. ஃபைனல் பொலிட்டிக்கல் மேட்ச் பார்த்தீங்கன்னா வின்னிங் டிபெண்ட்ஸ் ஆன் 2-3% ஸ்விங் இன் 30-40 தொகுதிகளில் 2%-3% தான் வந்து அந்த ஸ்விங் இருக்கும். எல்லா கட்சிக்கும் அதுல பங்கு இருக்கு. எல்லா தொகுதிகள்லயுமே குறிப்பா ஒரு 20-40 தொகுதிகள்ல தாவேக்கா வந்து ஓட்ட கடுமையா ஸ்பிளிட் பண்ணுது. அப்போ ஒரு ஃபைனல் டீப் கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா டிஎம்கே லூசஸ் சம் அர்பன் ஓட்ஸ் பட் ஹோல்ட்ஸ் கோர், அதாவது கிராமப்புறங்களில் திமுக தன்னுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் இழந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஏஐஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கெயின்ஸ் பட் நாட் ஸ்வீப்பிங், அதாவது இழந்ததை பிடித்திருக்கிறார்கள், ஆனால் ஸ்வீப்பிங்ல வருமா அப்படின்னா முடியாது. முதல் தேர்தலை சந்திக்கிற தமிழக வெற்றி கழகம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் பார்க்கும்போது 40 தொகுதிகளில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பதுதான் புள்ளி விவரமா இருக்கு. சோ இந்த அனலிட்டிக்கெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 115 125 தொகுதிகள் முழுமையான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்தவரை 80-86 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவை பொறுத்தவரை கிங் மேக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் வித்தவுட் மெனி சீட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு ஓட்டை ஸ்பிளிட் பண்றது, 2 கட்சிகளுக்குமான ஓட்டை ஸ்பிளிட் பண்றது, தொகுதிகளை வந்து குறைப்பது, இப்படிங்கிற அந்த ரோல் இருக்குல்ல, அந்த ரோலை வந்து தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கிறதுங்கிற மறுக்க முடியாது. இந்த தேர்தலில் வந்து தாவேக்கா வந்து 40 தொகுதிகளில் கிங் மேக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு வித்தவுட் மெனி சீட்ஸ், அதாவது தொகுதிகள் வெற்றி பெறாமையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்தில் தாவேக்கா இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்ப இந்த தேர்தல் எப்படி இருக்கும் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஓட் ஷேர் எலெக்ஷன் இல்ல, ஓட் ஸ்பிளிட் எலெக்ஷன் அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஓட் ஸ்பிளிட் எலெக்ஷன்ங்கிறது திமுக இருந்து தாவேக்கா அதிக வாக்குகளை பிரிக்கிறதா, அல்லது அதிமுகவிலிருந்து தாவேக்கா அதிக வாக்குகளை பிரித்திருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்கே வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதா இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில்
பல்வேறு கருத்து கணிப்புகள் கூறுவதை போல எந்த கட்சியும் ஒரு ஸ்வீப்பா 180 இடங்கள் 200 இடங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவாகத்தான் நம்மளுடைய கணிப்புல கூற முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுக ஆட்சி தொடருவதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அதிமுகவும் சளைத்ததல்ல, ஏறக்குறைய திமுகவை நெருங்கிய சேசிங்களை தான் அதிமுக இருக்குது. தாவேகாவை பொறுத்தவரை அது புதிய கட்சியாக இருந்தாலும் கூட 40 அல்லது 42 தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கட்சியாக அது தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆக நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஸ்வீப் வெற்றி என்பது இல்லை என்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. டஃப் ஃபைட் அப்படிதான் இருக்கு. மே 4ஆம் தேதி எண்ணிக்கை நமக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதை நமக்கு முடிவு செய்யும். நாம் எடுத்த இந்த அனலைட்டிக்ல 95 விழுக்காடு மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே 2026 தேர்தலில் 4 முனை போட்டியில் திமுக பார்டர் லெவலில் வெற்றி பெறுகிறது. அதிமுக இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுகிறது. தாவேகாவை பொறுத்தவரை ஒரு 40-45 தொகுதிகளில் வெற்றிகளை தீர்மானிக்கிற சக்தியாக அது வளர்ந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வாக்கு எண்ணிக்கை குறையவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை என்பதாகத்தான் புள்ளி விவரங்கள் கூறுகிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எடுத்த துல்லியமான ஒரு புள்ளி விவரம். 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் என்ன புள்ளி விவரம் என்பதை அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் பார்க்கலாம். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.